ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போமா? சங்கீதம் 55 சங்கீதம் 17 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானமணி முறையிடுவேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, தாவீது எப்படியாக ஜெபிக்கிறார். அந்தி சந்தி மத்தியான வேளையில் 3 நேரம் அவர் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறார். 3 நேரம் ஜெபிக்கிறார். வேதத்தில் அவ்வாறு நாம் வாசிக்கிறோம். ஆனால் 3 நேரம் நாம் என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்க வேண்டும். தாவீது நல்ல ஒரு முன்மாதிரி. பாருங்கள், தாவீதின் 3 வேளை ஜெபம் என்று சொல்லிவிட நாம் சொல்லலாம். இன்னைக்கு பாருங்கள், நாம் 3 பேரும் நல்லா நாம் சாப்பிடுகிறோம். காலையில் 9:30 ஆனால் நம்மளுக்கு பசி எடுத்துரும். அதே போல் மத்தியானம் 1 மணியோ 1:30 பசி எடுத்துரும். அதே போல் இரவு தினத்தில் அதே போல் 3 நேரம் நாம் சாப்பிடுகிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனுஷங்களும் என்ன செய்கிறோம்? நாம் 3 நேரம் சாப்பிடலாம். ஆனால் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது அதெல்லாம் நாம் 3 நேரம் சாப்பிடுகிறோம். ஆனால் நாம் ஜெபிக்கிறோமா? அந்த 3 வேளை நாம் ஜெபிக்கிறோமா? இன்றைக்கி நம்ம சரீரத்தில் பசி இருக்கிறது, அதற்காக நாம் சாப்பிடுகிறோம். ஆனால் நமக்கு ஜெப பசி, இன்றைக்கி ஜெபத்தின் மீது ஒரு தாகம் இருக்கிறதா? எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் 3 வேளை நாம் ஜெபித்து நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.